நீங்க முறையாக தொழுது பாருங்களேன், அதுல கிடைக்கக்கூடிய அந்த அலாதி இன்பம் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களையுமே தீர்த்துரும். முறையாக அல்லாவை நீங்கள் உள்ளத்தால் தொழுதுட்டு வெளியில போகும்போது ஒரு எவ்வளவு பெரிய பெனிஃபிட் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோட தொழுதாருன்னு சொன்னா அன்று இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை, எப்போ அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும்? என்னுடைய இஷா இஷாவா இருக்கணும், என்னுடைய ஃபஜ்ர் ஃபஜ்ராக இருக்கணும், சம்பந்தமே இல்லாம ஏதோ பேருக்கு நான் 4 ரக்காத்து முட்டிட்டு போறேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஷக்கீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் வந்தேன். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களின் வயிற்றில் இருந்து அடுப்பு எரிக்கும் நேரத்தில் சட்டியிலிருந்து வரும் சத்தத்தை போல அழுகையின் சத்தம் வந்து கொண்டிருந்தது. அபூதாவூது, திர்மிதி. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் நெருங்கிய வேளை நோய் கடினமாகி விட்ட பொழுது அவர்களிடம் தொழுகையை பற்றி சொல்லப்பட்டது. அதற்கு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஏவுங்கள், அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும் என பகர்ந்தார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு இலகிய உள்ளமுடைய மனிதர், அவர் குர்ஆனை ஓதினால் அழுகை அவரை மிகைத்து விடும் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். எனினும் அன்னலார் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அபூபக்கரை ஏவுங்கள், அவர் தொலை வைக்கட்டும் என மீண்டும் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், நபியே, தங்களின் இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைக்க நின்றால் அழுவார், அவரின் அழுகையால் மக்கள் அவரின் கிராத்தை கேட்க முடியாது போய்விடும் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புகாரி, முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு அழுகையெல்லாம் வள தேவையில்லை. குஷு குலு என்று சொல்லக்கூடிய ஒரு பயபக்தி தொழுகையில் இருந்தால் போதுமானது. உள்ளத்தை இறைவனின் ஒரு மிகச்சிறந்த உன்னதமான இடத்தில் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பயத்தோடு ஒருவர் நின்று கொண்டாலே போதுமானது. ஆனால் சில பேருடைய தொழுகை இது தொழுகையா என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு மற்ற காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. கழுத்தை சொரியறதுல இருந்து, மூக்க அப்படி இப்படி சிந்துறதுல இருந்து, மூக்க நோன்றதுல இருந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலையை போட்டு இப்படி பரன்றதுல இருந்து, ஒரு சின்ன ஏதாவது ஒரு கொசு லேசா ரெண்டா கூட அதுல ஒரு மாதிரியா போராட்டம் பண்றதுல இருந்து, அவங்களுக்கு இதுதான் அப்படின்றது சொல்ல முடியாது, அவங்க தொழுகையில இருக்கிற மாதிரியே தெரியாது, மற்ற காரியங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரானரியா தொழுகையில எந்தெந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லி படிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துக்கு அப்பாற்பட்ட இடங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நின்று கொண்டிருக்கும் போது தரையை பார்க்கணும், சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்கணும், அதுதான் பாபந்தி. நான் பெரிய கொடுமை என்னண்டா, அது எனக்கு புரியாத புதிராத்தான் இருக்கிறது. காணொளிகள்ல இந்த மக்கா சேனல்லாம் காட்டுவான். அப்ப அங்க தொலை வைக்கக்கூடிய சில இமாம்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நேரா அப்படியே பாக்குறாங்க. அது என்ன கான்செப்ட்னே தெரியல, அது கூடும், அது தொழுகைக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னா கூட அது பேஅதபு தானே. காபா முன்னாடி இருந்தாலும் கூட தலை கவிழ்ந்து பூமியை தான் பார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. காபா முன்னாடி இருக்கும்போது காபாவை பாருன்னு சொல்லல ரசூலுல்லாஹ். அதனால சில அரபிகள் தொழக்கூடிய தொழுகை பார்த்தா எரிச்சலா வரும். அவனு தோற்றத்துக்கும் அவனு தொழுகிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே அந்த மேல போட்டிருக்கக்கூடிய இந்த குப்பாயம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இது பண்ணிக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி 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 பண்ணிக்கிட்டு, அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய்மொழி அரபியா இருந்தா நம்ம தொழுகையினுடைய தக்வால தவிச்சு போயிருப்போம். ஆனா நமக்கு தாய்மொழி அரபியா இருக்கால் இல்லாததுனால அல்லாஹ் பாதுகாத்துட்டா. இந்திய மக்கள் எவ்வளவோ பரவாயில்லை. ஒரு சர்வேல ஒருத்தர் சொன்னார், தக்வால மற்ற எல்லா நாடுகளை விட ஒரு சில நாடுகள் தான், அரபு நாட்டை அவர் சொல்லவே இல்லை, அரபு நாட்டை அவர் சொல்லவே இல்லை, பலஸ்தீனு இது போன்ற இடங்களையும் சொல்றாரு. இந்தியா தான் அதுல மிகச்சிருக்குதான். அல்லாஹ் அந்த வகையில பெருமைக்குரியவன். எவ்வளவு பெரிய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இந்தியர்களுக்கு. ஆகும்னா அல்லான்னு விழுந்துடுறானே. இந்த பிள்ளைங்களுக்கு மருசா பிள்ளைங்களுக்கு அடிக்கடி தொடர்புனால சொல்றேன், பீகார்ல இருந்து வந்து வடநாட்டுல இருந்து வந்து இங்க ஹிப்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்ல ஒரு புள்ள கூட முஹம்மது என்ற அந்த பெயர் இல்லாமல் இல்லை. அதே போல அவங்க தந்தைமார்கள் பேரை கேட்டாலும் முகம்மது இல்லாம இல்லை, பேர் வித்தியாசமா வச்சிருக்கிறானுவோ. முகமது ஷம்ஷேர், முகமது ஷம்நாத், முகமது தப்ரேஸ், முகமது இஸ்திகாம், என்னெல்லாமோ வச்சிருக்கானுவோ பேர். ஆனா முகம்மது எழுதப்படாத சட்டமா இருக்கிறது அவர்களுக்கு. அப்ப தக்வான்ற அடிப்படையில் இந்தியர்கள் எவ்வளவு பரவாயில்லை தொழுகையினுடைய விஷயத்துல.
இன்னும் பாபந்தியா இருக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். நீங்க முறையாக தொழுது பாருங்களேன், அதுல கிடைக்கக்கூடிய அந்த அலாதி இன்பம் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களையுமே தீர்த்துரும். முறையாக அல்லாஹ்வை நீங்கள் உள்ளத்தால் தொழுதுட்டு வெளியில போகும்போது ஒரு எவ்வளவு பெரிய பெனிஃபிட் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோட தொழுதாருன்னு சொன்னா அன்று இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை, எப்ப இந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும்? என்னுடைய இஷா இஷாவா இருக்கணும், என்னுடைய ஃபஜ்ர் ஃபஜ்ராக இருக்கணும். சம்பந்தமே இல்லாம ஏதோ பேருக்கு நான் 4 ரக்காத்து முட்டிட்டு போறேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால பார்வை பாபந்தி ரொம்ப முக்கியம். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையில் அங்கும் இங்கும் பார்ப்பவனுடைய தொழுகையை ஷைத்தான் ராய்ந்து செல்கிறான், அதாவது பறித்து செல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தொழுகை ஷைத்தானால் பறிக்க வேண்டும். ஷைத்தானால் பறிக்கப்பட வேண்டுமா, அல்லாஹ்வினால் அழகாக எடுக்கப்பட வேண்டுமா? அல்லாஹ்விற்கு தானே கபூலியத்து கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் தானே கபூலியத்து கிடைக்க வேண்டும். அதனால தொழுகையில ரொம்ப பாபந்தி தேவை. பிள்ளைங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கத்தான் செய்யறோம், ஆனா சில நேரங்கள் அந்த பிள்ளைங்களும் என்ன செய்யுது, மாற்றமா தான் பாக்குது. சின்ன பிள்ளைங்கன்றதுனால ஒண்ணும் இல்லை, அல்லாஹு தஆலா பாவம் எழுத ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா நம்முடைய தொழுகையெல்லாம் பாழா போயிடும். அதே போல ஒரு சில சகோதரர்கள் உங்களுக்கு சொல்ற, இமாம் ஜமாத் நடக்கும் போது நீங்க அங்க வந்து ஜாயிண்ட் ஆயிடணும். எந்த நிலையில நான் இருந்தாலும் டக்குன்னு வந்து ஜாயிண்ட் ஆயிடணும். நான் கடைசியில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அத்தையாத்து உட்கார்ந்து சலாம் கொடுக்க போறேன், அந்த தருணத்திலும் நீங்க என்ன செய்யணும், வந்து ஜாயிண்ட் ஆயிடணும். எப்ப சலாம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அப்படி ஒரு தவறு இருந்துச்சுன்னா திருத்தி கொள்ளுங்க, உடனடியாக வந்துடணும். அதே போல சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே அகமக்கு மாதிரி இப்படி நின்றுகிட்டே இருப்பாங்க. நான் வந்து ருக்கு சமையல்லாம்னு சொல்லிட்டேன், ஐயோ போயிடுச்சுன்னா ருக்கூட சேர்ந்துட்டாருன்னா அந்த ரக்காத்து வந்து கிடைச்சிடும். ருக்கூலையே வந்து சேர்ந்துட்டாரு ஒருத்தர், சமையல்லாம் முன்னாடியே வந்து சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு தொழுகை கிடைச்சிடும், அந்த ரக்காத்து கிடைச்சிடும். சரி, சஜிதாவுக்கு போயிட்டேன், சமையல்லாவுக்கு நிக்கிறேன், சஜிதாவுக்கு போயிட்டேன். சில பேரை பார்த்தீங்கன்னா பின்னாடி வருவாங்க, வந்து ஓ சஜிதாவுக்கு போயிட்டாரோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவராத லுங்கி அவுத்து கட்டுறதோ, அதுக்கப்புறம் அப்படியே நின்று என்னையே பார்க்கறதோ, நான் எப்ப திரும்ப தக்பீர் தஹரிமாவுக்கு வர்றேன்னு சொல்லி நான் பார்க்கறது, இது முற்றிலும் தடை செய்யப்பட்டது. நான் எந்த நிலையில இருக்கிறேனோ அந்த நிலையில ஓடி வந்து நான் என்ன செய்யறேன்னு அதை அப்படியே செஞ்சிடணும். அந்த ரக்காத்து உங்களுக்கு கிடைக்குது கிடைக்கல, யார் சொன்னது உங்களுக்கு இந்த மாதிரி நான் வேற நிலைக்கு போயிட்டா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும், யார் சொன்னது? நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அந்த நிலையில உடனே யாரெல்லாம் அந்த சஜிதாவாவது எனக்கு கிடைக்குது, யாரெல்லாம் அந்த சமையல்லாம் எனக்கு கிடைக்குது, யாரெல்லாம் எனக்கு இந்த அத்தையாத்து கிடைக்குது. சில பேரை பாத்தீங்கன்னா 2வது ரக்காத்துல அத்தையாத்து நான் ஓதிக்கிட்டு திரும்ப எந்திப்பம் பாருங்க, அது வரைக்கும் அப்படி நின்றுகிட்டே இருப்பாங்க, அத்தையாத்துல சேர மாட்டாங்க. நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அந்த நிலையில் வந்து நீங்கள் சேர வேண்டும். அப்படி சேரும் போதுதான் உங்களுடைய தொழுகைய இமாம் ஜமாத்துல வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு, ஆனாலும் இவன் என்ன நிலையில இருந்தாரோ அந்த நிலையில இவன் வந்து சேர்ந்துட்டான்ற அந்த ஒரு நல்ல பெயரோட நம்முடைய தொழுகை கபூலியத்தான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தொழுகையின் விஷயத்தில் மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாங்க. சுப்ஹானல்லாஹி.